இப்போ இந்த வைட்டமின் டி எந்த வகையில் பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் ஏற்பிகள், இன்சுலின் ரிசெப்டாஸோடைய செயல்திறனை அதிகப்படுத்துது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரத்தத்துல இருந்து இன்சுலின் சுரக்கும் பொழுது அதை முழுமையாக கிரகிச்சுக்கிறதுக்கு இந்த வைட்டமின் டி சத்து சப்போர்ட்டிவாக இருக்கு. இதனால ஹோமா ஐஆர் அப்படிங்கிற அளவீடு வந்து ரத்தத்துல குறைய ஆரம்பிக்குது. அது குறையும் பொழுது உங்களுடைய முட்டைப்பை சுரக்கக்கூடிய ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான ஆண்ட்ரோஜன், குறிப்பா டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்குது. அப்போ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஹோமா ஐஆரோட லெவல்ஸ் குறையுது, டெஸ்டோஸ்டிரோனுடைய லெவல்ஸ் குறையுது. அப்போ உங்க முகத்துல தேவையில்லாம பெயின்ஃபுல் ஆக்னிஸ் வரதும், அதே மாதிரி உங்க ஃப்ரண்ட் ஹெட் பால்னஸ் அதிகமா இருக்கிறது, முன்னெற்றி பகுதிகளில் அதிகமா வழுக்கை விழுறதும், அது கூடவே சேர்த்து தேவையற்ற முடி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது தான் இந்த வைட்டமின் டி சத்து. அப்போ எந்தெந்த உணவுகள் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டையில இது நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அடுத்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள், தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், நல்லெண்ணெயாக இருக்கலாம், பச்சையா ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கும் பொழுது பொடியில ஊத்தியோ இல்ல பழங்கள் மேல ஊத்தியோ நம்ம எடுத்துக்கும் பொழுது அதனால நமக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கும். அதே மாதிரி விதை வகைகள்ல நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். எள்ளு இந்த மாதிரி தானிய வகைகள்லயும் நமக்கு ஈஸியா கிடைக்கும். பருப்பு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம், முழுமையான பருப்பா இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம். அசைவ உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஏற்கனவே நாட்டுக்கோழி முட்டை சொல்லிட்டோம், மீன்ல நமக்கு கிடைக்கும், ஆட்டு இறைச்சியில வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் உணவு முறையில எப்படி வைட்டமின் டி சத்து கிடைக்குது, நட்ஸ்லயும் நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஆனா இதெல்லாம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வழி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரம் த சன்லைட் தான். அப்போ நம்மளால மேக்சிமம் எவ்வளோ போர்ஷன் நம்ம பாடியில கை, காலு, மூஞ்சி, தலை அந்த மாதிரி எவ்வளோ தூரம் நம்மளால எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த ஏரியாஸ்ல லைட்டா ஒரு ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வெயில நிக்கணும். அந்த வெயில நிற்கக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலையில 10 மணிலேருந்து 2 மணிக்குள், குறிப்பா 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள நம்ம வெயில்ல போகும் பொழுது இந்த முழுமையான வைட்டமின் டி சத்து வந்து நம்ம உடல்ல வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதுமானது தான். இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப அடர்த்தியான நிறத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும். உங்களால் வந்து அந்த வைட்டமின் டி அப்சார்ப்ஷனை வந்து நம்ம ஒரு செல்கள் உருவாக்கிக்கிறத வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த புற ஊதா கதிர்களை வந்து எதிர்க்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் அடர்த்தியான நிறம் இருக்கும் பொழுது. அப்படி இல்லாமல் நம்ம வந்து நல்ல நமக்கும் வைட்டமின் டி சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் சேர்த்து வெயில நிற்க வேண்டியதாக இருக்கும்.